பொறுப்பில்லாமல் பேசுவது பிரேமலதா விஜயகாந்திற்கு கைவந்த கலை என விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாக்கூர் குற்றம் சாட்டினார். இவிஎம்னுடைய கடைசி சுற்று முடிவை பெற்றதனால அவருடைய வேட்பாளரும் திரு கே.டி. ராஜேந்திர பாலாஜி அவர்களும் தோல்வியை ஏற்றுக்கொண்டு வாக்குச்சாவடி எண்ணும் மையத்திற்கு கிளம்பிவிட்டார்கள். அப்பொழுது வரை அவர்கள் எந்த ஒரு அறிவிப்பையோ அல்லது எந்த ஒரு கோரிக்கையோ எந்த ஒரு எதிர்ப்பையும் செய்யவில்லை. ஏனென்றால் இதெல்லாம் வீடியோகிராஃபா இருந்துச்சு. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் கழிச்சு போய் மெட்ராஸ்ல உட்காந்துட்டு அந்த அம்மா சின்ன பையனா இருந்ததுனால பார்த்துட்டு இருக்கலாம் அப்படின்னு. இது எனக்கு எதுவும் புரியல. இது என்ன சின்ன பையன் கதை பேசுறதுக்கு வடிவேல் படமாவது ஒவ்வொரு அறிவிப்பும் அறிவிச்சிருக்காரு கலெக்டர். எல்லாமே வீடியோகிராஃபியா இருக்கு. இப்படிப்பட்ட பொறுப்பில்லாமல் பேசுவது என்பது திருமதி பிரேமலதா அவர்களுக்கு கைவந்த கலை. பொறுப்பில்லாத தனத்தையும் பொறுப்பில்லாத பேச்சையும் அவர் தொடர்கிறார். தயவு செய்து இப்படிப்பட்ட பேச்சு எந்த சந்தேகம் இருந்தாலும் சரி அவர்கள் வழக்கு மன்றத்துக்கு செல்ல வேண்டும். வழக்கு மன்றத்துல என்ன தீர்ப்பு சொல்றார்களோ அதுபடி நாங்கள் தயாராக இருக்கிறோம். எங்களை பொறுத்தமட்டில் எந்த ஒரு பயமும் இல்லை. மூன்றாவது முறையாக தேமுதிக விருதுநகர் தொகுதியிலே தோல்வியுற்றிருக்கிறது என்பது உண்மை. இந்த உண்மையை ஏற்றுக்கொள்ளாமல் சின்ன பையனா இருந்தானே பாட்டு கொஞ்சம் பார்த்து போட்டு கொடுங்க, இல்ல நாங்க டெம்போலாம் வச்சிருக்கோமே அதுக்காக கவுண்டமணி ஜோக்கெல்லாம் அடிச்சுக்கிட்டு இருந்தாலும் சரியா இருக்காது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.